கடந்த மாதத்திலே என்னுடைய உறவினர்கள் 2 பேர் கணவனும் மனைவியுமாக சென்னையிலே என்னை சந்திக்க வந்தார்கள். அவருடைய திருமணத்திற்கு பிறகு நான் இப்பொழுதுதான் அவர்களை சந்திக்கும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. என்னுடைய மனைவியினுடைய தம்பி, அவனை நான் ஆண்டவருக்குள் நடத்தினேன். அவன் ஒரு ஃபயர் ஆஃபீஸராக திருவண்ணாமலையில் இருந்தான். ஆண்டவரை நம்பாதவன், என்னிடத்திலே பல விதங்களிலே ஒரு நாஸ்திகன் என்பதை நிரூபிப்பதற்கு பல முறைகளிலே பேசினவன். திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணினான். என்ன ஃபோன் பண்ணினான்? அத்தான், என் பிள்ளைக்கு 3வது பிள்ளை, ஆண் பிள்ளை. முதலில் 2 பெண் பிள்ளைகள், 3வது ஒரு ஆண் பிள்ளை. அவனுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வருகிறது. நீங்கள் சென்னை வந்திருக்கிறீர்களே, கூட்டங்களுக்கு போகுமுன்னதாக கொஞ்சம் திருவண்ணாமலை வந்து என் பிள்ளைக்காக ஜெபித்து விட்டு போய்விடுங்கள் என்று சொன்னான். நான் அவனை பார்த்து ஃபோனில் கேட்டேன், எப்பப்பா ஆண்டவரிடத்தில் உனக்கு நம்பிக்கை வந்து விட்டது? அவன் சொல்கிறது என்ன சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வந்ததோ இல்லையோ, நீங்கள் உலகமெல்லாம் சுற்றுறீங்க, யார் யாருக்கோ என்னமா கிடச்சுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து என் பிள்ளை மேலே கை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒருவேளை என் பிள்ளைக்கு நல்லா ஆயிருமே. பிள்ளைக்கு 3.5 வயசு, அதற்கு முன்னால் உள்ள பிள்ளைக்கு 5.5 வயசு, அதுக்கு முன்னால் 7 வயசு. 3 பிள்ளைகள், அழகான பிள்ளைகள். மனைவி திருச்சி பட்டணத்தை சேர்ந்தவள். அப்படி இருக்கும்போது என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். எனக்கு கூட்டங்களின் நிமித்தமாக நேரம் இல்லை என்றாலும் ஒரு நாஸ்திகன் என்னை உபயோகப்படுத்த கூப்பிடுகிறான். உறவினன் என்பதனால் அல்ல, ஆண்டவர் அறியாதவனை ஆண்டவரை அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று பஸ்ஸில் நான் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு டிராவல் பண்ணி அவங்க வீட்டில் போய் அவங்க உட்கார்ந்து நான் பேச ஆரம்பித்தேன். அப்பொழுது கேட்டான், நான் அவனுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆண்டவரை மறுதலிக்கிற வாழ்க்கையை அவனுக்கு சுட்டி காட்டின போது அவன் சொன்னான், நான் தானே சேட்டை பண்ணுறேன், நான் தானே ஆண்டவருக்கு ஆகாதவன், நான் தானே மறுதலிக்கிறவன், எதுக்கு என்னைய தொடாம பிள்ளைய தொடுறார்? கேள்வி நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. நான் சொன்னேன், டேய், நீ ஒன்னிய தொட்டனா தாங்கி கொள்ளுவாய், பிள்ளையை தொட்டிருந்தால தாங்க முடியாது, அதனால தான் தொடுறாருடா. ஒழுங்காக மனம் திரும்பி இருந்து மனம் திரும்புதலை பேசினேன். நான் பிள்ளைக்கு முதலில் ஜபிக்கவில்லை. அழகான பிள்ளை தான், நான் நேசிக்கிற பிள்ளை தான். அந்த பிள்ளைகளினை மாமா என்று சொந்த முறையில் கூப்பிட்டாலும் நான் அந்த அவனுடைய ஆத்மாவின் மேலே கரிசனை உள்ளவனாக அவனை ஆண்டவருக்கு நடத்தினேன். முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அதோட வியாதியும் போயிடுச்சு. தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் இட். அதுக்கு பிறகு பிள்ளைக்கு ஃபிட்ஸே வரல. அப்படி இருக்கும்போது நான் இங்கெல்லாம் ஊழியம் முடித்து விட்டு, என் மனைவி அப்பொழுது சென்னையில் தான் இருந்தால், நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் ஊழியத்தை முடித்து விட்டு 2 நாட்கள் பின்னும் திரும்ப போவதற்கு முன்னதாக சென்னையில் இருந்தபோது மறுபடியும் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இட் வாஸ் ஷாக்கிங் நியூஸ். ஹார்ட் அட்டாக் வந்து உங்கள் பிரதர் எல்லாம் மரிச்சு போயிட்டார். Just 15 days. God gave him a chance. ஆண்டவருடைய அன்பை 15 நாட்களுக்கு முன்னதாக ருசித்தவன். அவனை பார்த்தால் ஃபயர் ஆஃபீஸராக இருந்தான். கத்தி குத்துனா கத்தி இறங்காது, அப்படி இருந்தவனுக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக், மாசிவ் ஹார்ட் அட்டாக், டைடு. இடையில ஒரு நாள் மாத்திரம் இருக்கிறது. ஒரு நாள் மாத்திரம் இருக்கிற நேரத்தில் நானும் என் மனைவியும் அந்த போய் அடக்கம் செய்துவிட்டு பீகார் திரும்பலாம் என்று ஜெபித்து நாங்கள் கிளம்பினோம். அது ஒரு பெரிய கதை. கவனியுங்கள். அந்த அங்கே போய் என்னுடைய மாமியாரிடத்தில் சொன்னேன். என்ன சொன்னேன்? அத்தை, நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. ஏன்னா குட்டி பிள்ளைங்க 3 பேரை விட்டுட்டு உங்கள் மகன், இதுக்கு முன்னாலே ஒரு மகன் இறந்துருக்கிறார், இப்பொழுது ஒரு மகன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கிறது உங்களுக்கு தாங்க முடியாது, மாமாவுக்கு தாங்க முடியாது. ஒன்று செய்கிறேன், ரூபாவை விட்டு விட்டு நான் போகிறேன், பீகார் போகிறேன். அவள் ஒரு 10 நாட்கள் உங்களோடு கூட இருந்து ஆறுதலாக இருக்கும். எனக்கு ஆண்டவர் நல்ல மாமியாரையும் மாமனாரையும் தந்தார். எனக்கு நல்ல பெற்றோரை மாத்திரமல்ல மாமனார். ஏனென்றால் அவர்களின் திருமணத்தில் என் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறீங்களே பீகாருக்கு,
எந்த மாதிரி வீட்டில் வைப்பீங்கன்னு கேட்கல, உங்களுக்கு மருமகனை மாதம் எவ்வளவு காணிக்க கிடைக்கும்னு கேட்கல. ஏன்னா என் மனைவியினுடைய வீடு அண்ணனுக்கு தெரியும், 5 பெட்ரூம் உள்ள வீடு. நான் அவளை கொண்டு டாய்லெட் இல்லாத வீட்டில் வைக்க போகிறேன்னு எங்கள் மாமனார்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நிச்சயமாக பொண்ணு கொடுத்துருக்க மாட்டார். நல்ல வேலைக்கு கேட்கல. அது மாத்திரம் இல்லை, என்னை மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முதல்ல வந்தபோது 15 பேர் வந்தாங்க. நான் சென்னையில் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தபோது எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, டே காலையில் 9 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க, நான் பாஸ்கர் தாசன் அவர்களுடைய சபையில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், டேடி மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க தெரிஞ்சு சொன்னாங்க, என்ன எதுக்கு டேடி இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்றீங்கன்னு கேட்டால் வந்து பாருன்னு சொன்னாங்க. அப்போ நான் போட்டிருந்தது ஒரு காவி ஜிப்பா, ஒரு 4 முழ வேஷ்டி, காலில் செருப்பு கிடையாது, ஒரு பை, ஒரு பைபிள், ஒரு லுங்கி. இவ்வளோ தான் என்னுடைய சொத்தே. இதுக்கெல்லாம் பெரிய கதை இருக்குது, என் புஸ்தகத்தை வச்சு பாருங்கள். நான் போகும்போது இந்த 15 பேரும் வந்திருக்காங்க. முன்னால் முன்னு விட்டுக்காரங்க எல்லாம் என்னையே விட்டு பார்க்குறாங்க. அதில் என்னுடைய மனைவியுடைய தம்பியும் வந்திருந்தான். நான் கிராஸ் பண்ணும்போது எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறாங்க, என்ன எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, நீண்டாந்தா மாப்பிள்ளை நல்ல ஒன்றையே பார்க்குறாங்க. அவன் என் மனைவியுடைய தம்பி சொல்கிறான், இருந்திருந்து எங்கள் அக்கா ஒரு பண்டாரத்துக்காக கட்டி கொடுக்க போகிறாங்க. இந்த நிலைமையில் நிச்சயமாக எங்கள் மாமனார் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் என்னுடைய அத்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய மாமியார் என்ன சொன்னார்கள்? மருமகனே, ஊழியம்தான் முக்கியம், எங்கள் ஆறுதலை காட்டிலும் உங்கள் ஊழியம் முக்கியம், தடைபடக்கூடாது, கூட்டி கொண்டு போங்கள் என்று சொன்னார். நல்ல பெற்றோரையும் நல்ல மாமியார் மருமகனையும் மாமியார் மாமாவையும் தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அப்படி அவர்களுக்கு நாங்கள் விடை செய்துவிட்டு போகும்போது, சரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயிலும் உம்மிடத்தில் வந்து விட்டான் என்று இந்த குட்டி பிள்ளைகள் வளர்ந்தார்கள். இதில் மூத்த மகளும் அவருடைய மருமகன் தான் என்னை பார்க்க வந்தார்கள் சென்னையில். அப்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன். அவள் ஒரு MCA கம்ப்யூட்டர் படித்தவள், அவரும் பல டிகிரிகளை வைத்திருக்கிறார். நான் ஒரு இடத்துல கேட்டேன், என்னையா எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நான் முதல் முறையாக பார்க்குறேன், 4-5 ஆண்டுகளாக நான் இங்கே வரவில்லை. அவரை பார்த்து கேட்டேன். அவர் சொன்னார், அங்கிள் நான் வேலம்மாள் ஸ்கூலில் 5 ஸ்கூல் 30 ஸ்கூல் இருக்குது, அதில் 5 ஸ்கூலுக்கு நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இவ்வளோ படிச்சுட்டு இருந்து வேலம்மாளுக்காக சம்பாதிச்சு கொடுக்க போனேன், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னுட்டு போயிட்டார். நான் தூத்துக்குடி மீட்டிங்கில் இருக்கும்போது உங்களை வந்து பார்க்கணும், நாங்கள் 2 பேரும் பார்க்கணும், நாங்கள் 2 பேரும் வந்தவாங்க. எனக்கு தெரியும் அப்போமே வேலையை ரிசைன் பண்ணி தான் வராருன்னுட்டு வேலையை விட்டுட்டு இந்த மாதம் என்னோடு கூட சேருகிறார்கள். அல்லேலூயா. எதுக்கு இந்த சாட்சியை சொல்கிறேன் தெரியுமா? என்னுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கீறு சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கீறி சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. குருசை நோக்கி பார்த்துட்டா எல்லாமே குப்பையா மாறிடும். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.